உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவோம். இந்த தை பிறக்கும் பொழுதே இந்த வருடமும் பிறந்ததும் தை பிறக்குது. அப்போது இந்த வருடம், இந்த 2024 வருடத்தில் முதன்மையாக உங்களுக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சூரிய பகவான் உங்களது அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கிய இடத்திற்கு வருகிறார். இவர் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் நின்று இவர் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வாக்குக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி, ஆரோக்கியம், அது மட்டுமல்ல ஒரு மனிதன் வண்டி வாகனம் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த 4ஆம் இடத்தை பார்க்கணும். இது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திருக்கும், இப்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இந்த சூரியன் உங்களுக்கு முதல்ல இந்த 2024 வருடம் அருமையான இடத்திற்கு வந்திருக்கார். அப்போது அடுத்த கோள்கள் பார்த்திங்க 4ஆம் தேதியே தை பிறந்து 4ஆம் தேதி தை 1ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுக்கு இங்கே வந்துடுவார். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவர் உங்களுக்கு விருச்சகத்தில், உங்கள் ராசியினுடைய அதிபதி விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு வந்துடுவார். மீண்டும் இவர் 28ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்திற்கு வந்துடுவார். அடுத்தது செவ்வாய் பகவான், இவர் 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சினா தனுசு ராசியிலிருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தில், உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரார். அவர் உச்சம் அடைகிறார். அருமையான அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான், இவர் 18ஆம் தேதி பெயர்ச்சி, தை மாதம் தமிழ் 18ஆம் தேதி என்று பெயர்ச்சி ஆவார். அந்த பெயர்ச்சி மகர ராசிக்கு, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆடுவார். அப்போ இந்த கால அமைப்புகள், இது மாதக்கோள்கள். அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல நின்று அவருடைய இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பார். அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சொந்த வீட்டில் இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறது அற்புதமான அமைப்பு. அதுவும் 10ஆம் இடத்துல நிற்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. ஏன்னா கேந்திர பலங்கள் பலம் பெறுது. ஏன்னா இவருடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துல விழுது. இப்போது அந்த 7ஆம் பார்வை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கு 4ஆம் இடத்தில் விழக்கூடிய அமைப்பு அருமையான அமைப்பு. சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இதுவரைக்கும் இல்லாத தைரியம், துணிச்சல், பார்த்துடலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம், நாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த இலக்கை அடையணும். அதே போல் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறங்கி முடிக்கக்கூடிய காலமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த விஷயம் இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் விஷயத்தில் சரியாக தான் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ரிஷபராசி அன்பர்கள்னால் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவங்க, வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி அவ்வளோ ஒரு டேலண்டடாக இருப்பீங்க. நினச்ச நேரத்தில் முடிக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுல, சந்தோஷப்படுத்துறதுல குறியாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்களை கை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைச்சவங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் அந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் இருக்கிற ஆதாயத்தை விட நேர்மையை பார்ப்பீங்க. அந்த நேர்மை மட்டும் கிடையாது, நம்பினவங்களுக்கு ஒருபோதும் துரோகத்தை செய்ய மாட்டீங்க, நடந்துடவும் கூடாதுன்னு பார்த்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உள்ளம் கொண்டவங்க சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு அதிபதி தான் உங்களுடைய சந்திர பகவான், மனோகாரகன். அவர் அவ்வளோ புத்திசாலித்தனமும், ஏன்னா தனஸ்தானாதிபதி புதன் இல்லையா, புத்திசாலித்தனமும் அதே நேரத்தில் பெரிய இலக்குகள், இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவீங்க, அதுக்கு போராடுவீங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை ஏன் இவ்வளோ நான் போல்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்தை கணக்கெடுத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்கள் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, இதுக்கு மேலே என்னத்தை போய் போராடினாலும் ஒன்றும் இல்லைன்னு மனசை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும்
போராடுறதுல குறியா இருக்கிறீங்க, சாதிச்சிருவோன்ற தன்னம்பிக்கையில் இருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய மனோபலம் எங்கேயுமே குறையல. உங்களுடைய சூழ்நிலைகள் வேணா டிராப் ஆயிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய பேஸ் வீக்கா ஆயிருந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் ஸ்டடி ஆகக்கூடிய அருமையான அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இருக்கு. அதை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க, சக்சஸ் அடைய போறீங்க. அப்போ இந்த அமைப்புகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல ஒரு புறம் நிற்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு அதற்கு முன்னாடியே உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து பலவித மன உளைச்சலை கொடுத்துட்டார். அதற்கு முன்னாடி தனஸ்தானத்தில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்டேஜஸை கடக்கணுமா, இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒன்று போனால் ஒன்று இதை முடித்து அடுத்ததை பார்க்கலான்னா அதிலிருந்து இன்னொன்று, அதை முடித்து அடுத்ததுலேருந்து இப்படி 1 by 1 ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது என்னன்னு தெரியலன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணங்கள் கிரகங்களுடைய சூட்சுமங்கள் தான். இந்த ராகு கேதுக்கள் பொதுவாகவே ஜென்மத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ நின்றாலே டோட்டலாக பிளாக் பண்ணிடுவாங்க. எப்போ அவங்க 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஆனால் அந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய மேன்மைகள் பிளாக் ஆயிடுச்சு. அப்போது இது 1 by 1 ஏதோ ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்களில் இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல அருமையான இடத்துக்கு வந்துட்டார். அப்போது இப்போ மாத கோள்களும் இப்போ அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 கிரகங்கள் மறைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த சூரிய பகவானும் மறைவுஸ்தானம், புதன் பகவானும் அதே இடத்துல மறைவுஸ்தானம். ஏன்னா தனஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி. சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அருமையான அந்த இடத்துக்கு அதிபதி இல்லையா? அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திற்கு. அப்போ இவர்கள் எல்லாமே லாக் ஆயாச்சு. அப்போது எது எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, எது எடுத்தாலும் குழப்பங்கள். ஏன் இப்படி அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ அவர்கள் அப்படியே பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்து உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அப்படியே வருகிறாங்க. இந்த 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ஸ்தானத்திற்கு அதிபதிகள் உங்களுக்கு பாக்கியத்தில் நின்று இருக்கக்கூடிய இந்த அதிபதிகள் உங்களுக்கு அருமையான மேன்மைகளை தரப்போகிறாங்க. ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மேன்மையை தரப்போகிறாங்க. அடுத்தது உங்கள் முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும், உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கணும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடந்த காலகட்டங்களில் தொழிலில் பல சரிவுகளையும் சந்திச்சிங்க, மன உளைச்சலையும் சந்திச்சிங்க, துரோகங்களையும் சந்திச்சிங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலன்ட்டு இன்னி வரைக்கும் உட்காந்து யோசிச்சா ஒன்றும் புரியல. நீங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷ நிம்மதி, வேலையை கொடுக்குற உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆக மொத்தத்தில் இந்த நிலை மாறுமான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணம் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. பெரிய இலக்குகளை தொழிலில் நீங்கள் அடைய போகிறீங்க. தொழிலில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாயிடும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களில் முக்கியமாக பார்க்கணுன்னா வேலையில் இருந்தவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க, தேவையில்லாத மன உளைச்சல்கள், மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. இன்னைக்கு வரைக்குமே இருக்கிற அந்த ப்ரெஷரை பார்த்துட்டு நம்ம வேலையை விட்டுட்டு வெளியில் போயிடலாமா, இல்லை இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா, இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கிடலாமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்குமே மற்றவங்களுக்கு நல்லதையே நினச்சி வாழ்ந்த உங்களுக்கு துரோகங்களை சந்திக்கக்கூடிய மனபலம் இன்னைக்கு இல்லை. ஆனாலும் என்னை பொறுத்தவரையிலும் ஒன்று தான், ரிஷபராசி அன்பர்கள் சாதிக்க பிறந்தவங்க, பெரிய இலக்குகளை நீங்கள் அடையக்கூடியவங்க. அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நெருங்கி வந்திருக்கு. முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் திருமண ரீதியில் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க. முயற்சிகள் எடுத்து திருமண முயற்சிகள் எல்லாமே தடப்பட்டு நின்ன தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவானும் வரக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த மாத கடைசியில். அது மட்டும் கிடையாது, இவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திற்கு 18ஆம் தேதியை பெயர்ச்சி விடுவார். அப்போது அந்த 18ஆம் தேதி வரக்கூடிய புதனால உங்களுக்கு குடும்ப விருத்தி உண்டாகும், திருமண வாழ்க்கை அமையும், குடும்ப விருத்தி. ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே, எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகவே நிற்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், என்னன்னே தெரியல, என்னால் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் பண்ணுங்க. அந்த முயற்சிகளால் அழகான அருமையான வாய்ப்புகளை மீண்டும் தட்டி தூக்குவீங்க. நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க. வாழ்ந்தால் இப்படி வாழணுன்ற அளவுக்கு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பிரிஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிறத விட சேர்ந்து வாழணும்னு நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் அது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், சேர்ந்து வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் திருமண விஷயத்தில் ஒரு நல்ல இலக்கு அடையணும், ஆனால் என்மேல் இல்லாத பொல்லாத பழிகளை போட்டு எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் ஆயாச்சு, டைவர்ஸும் ஆயிடுச்சு, இன்னைக்கு மறுமணத்திற்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைகள் வேண்டாம், முயற்சிகள் பண்ணுங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது, நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்குது, நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். அடுத்தது பூர்வ புண்ணிய ரீதியில் உண்டான சொத்துக்களில் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எனக்கு சரியாகுமா, மீண்டும் சரி படுமா, என்ன பண்றதுன்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனும் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி புதனும் ஒரு பூர்வீக சொத்துக்கள் வித்து நான் பணத்தை அடைஞ்சி அதனால சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி என் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை உண்டாகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது பணமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் என விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே சமயம் அது என் கைக்கு வரதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இவர் போய் நிற்கக்கூடிய இடம் 10ஆம் இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக முயற்சி பண்ணி கிடைக்காத வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் ரீதியிலையும் நான் தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்கும். அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ரொம்ப நாளாக தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா உங்களுக்குன்ட்டு ஒரு பூமி, உங்களுக்குன்ட்டு ஒரு இடம், உங்களுக்குன்ட்டு ஒரு வீடு அமைக்க முடியலை, டெம்பரவரியாகவே போயிட்டுருக்கு, என்னன்னே தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருடம் உங்களுக்கு எதுவும் இந்த தை மாதத்திலே அதற்குண்டான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அருமையான வாய்ப்புகளை அமைக்க போகிறீங்க. அது மட்டும் அல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தவங்க, தன் குடும்பத்திற்காக வாழ்ந்தவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காக பார்த்து பார்த்து பல விஷயங்கள் செய்தீங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் தடப்பட்டு நிற்குது, நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடக்காமல் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க, முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடப்பட்டு நிற்குது. நான் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் என்னையும் தாண்டி ஏதோ ஒன்று என்னை தடை பண்ணுற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க. அவங்களுடைய தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி பண்ணிடுவீங்க. அவங்களுடைய பண நெருக்கடிகளும், ஏன் இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்த உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களுக்கு எதிரில் நின்று அவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையும், அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கல, ஆனா இதெல்லாம் இது நடந்துகிட்டு இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே நீங்க ரீஎன்ட்ரி பதில் அடி கொடுப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும். கவலைகள் வேண்டாம், வாழ்ந்து காட்டுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு அவ்வளோ பலம் இருக்கு. மேலும் ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் 50 வயதிற்கு மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கழுத்துக்கு கீழே பின்னாடி பாதிப்புகள், நரம்பு சார்ந்த விஷயங்களும் ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு அது என்ன பிரச்சனையே தெரியல, திடீர்னு அப்படியே முடக்கடியான மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம். இந்த பாதிப்புகளும் இந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பு. ஏன்னா நிறைய நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எங்கேயுமே எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலான்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சரியாயிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும். இல்லை சிலருக்கு அதற்குண்டான வைத்திய
வழிபாடுகளும் கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. மொத்தத்தில் இந்த கால அமைப்பு உங்களுக்கு ஒரு சரியான கால அமைப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் முடிந்தவரை கொஞ்சம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் புதுசாக ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அடி எடுத்து வைங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனம். அதை விட உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் இவ்வளோ பலன்கள் நான் சொன்னேன்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் ஆகுன்றது உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு, அடுத்தது உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் அவங்க எந்த அளவுக்கு பலமான ரீதியில் இருக்கிறாங்க, அதை சார்ந்து தான் உங்களுடைய பலன்கள். இது முழுமையாக கிடைக்குமா, இல்லை இன்னும் இது ட்ராப் ஆகுமா, இல்லை இன்னும் அதிக அளவில் உங்கள் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உண்டாக்குமா? ஏன்னா இந்த பரல்கள் ஒரு 3க்கு மேலே ஒரு 4, 5, 6, 7 இருந்துடுச்சுன்னா இந்த உங்கள் லைஃப்பில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு செயலையும் செய்க, அது 100க்கு 100 சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் நான் அட்டன் பண்ண முடியலனாலும் மீண்டும் உங்களுடைய காலுக்கு வருவேன். உங்களுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை நான் தருவேன். கவலைகள் வேண்டாம். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.